ஒரு தாய்க்கு தனது குழந்தையின் ஆரோக்கியமே மிக முக்கியமானது. ஆனால் ஒரு குழந்தை கடுமையான நோயால் பாதிக்கப்படும்போது அந்த தாய் எதிர்கொள்ளும் போராட்டத்தை கற்பனை செய்வதே கடினம். இன்று செரிப்ரல் பால்சி நோயால் பாதிக்கப்பட்ட தனது மகளுக்காக பல ஆண்டுகள் சரியான சிகிச்சையை தேடி அலைந்த ராஜ் நந்தினியின் தாயாரை நாம் சந்திக்கிறோம். தனது மகள் குணமடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் அவர் பல மருத்துவர்களை அணுகினார். பல நகரங்களில் சிகிச்சை பெற்றார். ஆனால் எங்கும் அவர் எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை. வணக்கம். என் மகள் ராஜ்நந்தினிக்கு செரிப்ரல் பால்சி சிபி உள்ளது. இப்போது அவளுக்கு 15 வயதாகிறது. கடந்த 12 முதல் 13 ஆண்டுகளாக இந்த பிரச்சனையுடன் போராடி வருகிறோம். என் மகளுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டது, ஏன் ஏற்பட்டது என்பதை அறிந்து கொள்ள கோலாப்பூர் முழுவதும் பல இடங்களுக்கு சென்றேன். பல எம்டி மருத்துவர்களை சந்தித்து ஆலோசனை பெற்றேன். அவர்கள் சிகிச்சையை தொடங்குவார்கள், பின்னர் நிறுத்திவிடுவார்கள். ஆனால் எனக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை. அதன் பிறகு தேடிக்கொண்டிருந்த போது நாங்கள் கவாலா நாகாவில் உள்ள மாடர்ன் ஹோமியோபதிக்கு வந்தோம். முன்னதாக பல ஆண்டுகளாக பல்வேறு சிகிச்சைகள் எடுத்தும் எந்த முன்னேற்றமும் இல்லாததால் ராஜ் நந்தினியின் தாயாரின் மனதில் பல சந்தேகங்கள் இருந்தன. இப்போது இந்த சிகிச்சையாவது பலன் தருமா என்ற கேள்வி அவரை தொடர்ந்து வாட்டியது. ஆனால் மாடர்ன் ஹோமியோபதியில் சிகிச்சையை தொடங்கிய பிறகு ராஜ் நந்தினியின் உடல்நிலையில் படிப்படியாக நல்ல மாற்றங்கள் தென்படத் தொடங்கின. காலப்போக்கில் அவரது தாயாரின் சந்தேகங்கள் மெதுவாக நம்பிக்கையாக மாற ஆரம்பித்தன. நாங்கள் மும்பை மற்றும் பூனேக்கும் சென்றோம். கோலாப்பூரில் உள்ள எந்த ஒரு எம்டி மருத்துவரையும் விட்டு வைக்கவில்லை. எல்லா இடங்களுக்கும் சென்று பார்த்த பிறகு கடைசி நம்பிக்கையாக இங்கு வந்தோம். இது பலன் தருமா தராதா என்ற மிகுந்த கவலையில் இருந்தேன். பின்னர் அவர்கள் என் மகளின் முழுமையான மருத்துவ வரலாற்றை விரிவாக பதிவு செய்தார்கள். கடந்த 2 ஆண்டுகளாக இங்கு சிகிச்சை பெற்று வருகிறோம். இன்னும் சிகிச்சை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனெனில் என் மகளின் நிலையில் சுமார் 90% முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்று நான் சொல்ல முடியும். அவள் இப்போது விஷயங்களை புரிந்து கொள்ளத் தொடங்கியிருக்கிறாள். சிகிச்சையை தொடங்கிய பிறகு ராஜ்நந்தினியின் நடத்தை மற்றும் புரிந்து கொள்ளும் திறனில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் காணப்பட்டன. படிப்படியாக அவளுடைய அன்றாட செயல்பாடுகள் மற்றும் அறிவாற்றல் திறன்களும் மேம்படத் தொடங்கின. இவை மற்றவர்களுக்கு சிறிய மாற்றங்களாக தோன்றலாம், ஆனால் ராஜ்நந்தினியின் தாயாருக்கு அவை மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் அளித்த தருணங்களாக இருந்தன. இப்போது அவளுக்கு பல விஷயங்கள் புரியத் தொடங்கியுள்ளன. உதாரணமாக, அவளுடைய டிப்பன் எங்கு வைக்கப்பட்டுள்ளது, தட்டையை எப்படி எடுக்க வேண்டும் என்பதெல்லாம் அவளுக்கு தெரிகிறது. நாங்கள் ஏதாவது ஒரு பொருளை கேட்டு சொன்னால் அதை அடையாளம் கண்டு எடுத்து கொடுக்கிறாள். டிவி ரிமோட்டை கொண்டு வா அல்லது என் கண்ணாடி எங்கே இருக்கிறது என்று கேட்டால் அதை தேடி எடுத்து வந்து கொடுக்கிறாள். அவள் தனக்கு பிடித்த உடைகளை தேர்ந்தெடுக்கவும் கற்றுக்கொண்டிருக்கிறாள். எந்த உடையை அணிய வேண்டும் என்று அவளே தெரிவிக்கிறாள். தாகமாக இருந்தால் தானாகவே ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்து வந்து குடிக்கிறாள். முன்பு இவற்றில் எதுவும் நடக்கவில்லை. ஆனால் இப்போது இத்தகைய சிறிய விஷயங்களை கூட அவள் மெதுவாக புரிந்து கொள்ளத் தொடங்கியிருக்கிறாள். பல ஆண்டுகளாக நம்பிக்கையை தேடி அலைந்த ஒரு தாய் இன்று தனது மகளில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றங்களைக் கண்டு பெருமிதம் கொள்கிறார். மாடர்ன் ஹோமியோபதியில் பெற்ற சிகிச்சையின் மூலம் அவரது வாழ்க்கையில் மீண்டும் ஒரு புதிய நம்பிக்கையின் ஒளி பிறந்துள்ளது. பல ஆண்டுகளாக நம்பிக்கையை தேடி அலைந்த ஒரு தாய் இன்று தனது மகளில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றங்களைக் கண்டு பெருமிதம் கொள்கிறார். மாடர்ன் ஹோமியோபதியில் பெற்ற சிகிச்சையின் மூலம் அவரது வாழ்க்கையில் மீண்டும் ஒரு புதிய நம்பிக்கையின் ஒளி பிறந்துள்ளது.